பிரைஸ்தலான். இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, செல்ஃபிக்கு அடிமையாக இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுத்துருக்காரு. செல்ஃபிக்கு இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் அடிமையாக இருக்கிறோம், ஃபோனுக்கு எத்தனை பேர் அடிமையாக இருக்கிறோம். செல்ஃபி ஃபோட்டோ எடுத்து நம்ம ஸ்டேட்டஸில் வைக்கிறோம். நம்ம ஒன்றும் அழகும் இல்லை, அவ்வளோக்கு அழகும் இல்லை. ஸ்டேட்டஸில் வைக்கிற அளவுக்கு நம்ம ஒன்றும் அழகும் கிடையாது. நம்ம அழகுன்னு சொல்லி பார்த்தா நம்மளுடைய இருதயம் கர்த்தருக்கு பிரியமான நடக்கிறது, அதுதான் அழகு. உண்மையான அழகு அதுதான். செல்ஃபியில் வைக்கிறதுனாலையோ இல்லை நம்மளை விதவிதமாக நம்மளை அலங்காரித்து செல்ஃபி எடுத்து ஸ்டேட்டஸில் வைக்கிறதுனாலையோ மற்றவங்களும் பார்க்கணுன்றக்காக நம்ம ஸ்டேட்டஸில் வைக்கிறதுனால அது அழகு கிடையாது. அந்த அழகு ஒரு நாள் அழிந்து போயிடும். அதை நீடிய காலம் நிலைத்திருக்காது. கர்த்தர் கொடுக்குற அழகு தான் நீடிய காலமும் நம்மளோட வர்றதுக்கு தான் அழகு. கர்த்தர் கொடுக்குற அழகு நம்ம இதயத்தில் நம்ம நடைமுறைகள் கர்த்தருக்கு பிரியமாக நடக்கும்போது அது கர்த்தர் கொடுக்குற அழகு, அதுதான் அழகு. நம்ம செல்ஃபி எடுத்து நம்ம ஸ்டேட்டஸில் வச்சு நம்ம அழகு பார்த்து மற்றவங்களுக்காக நம்ம வைக்கிறது அவங்க வேணா பார்க்கலாம். ஆனால் மேலே ஒருத்தர் கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் கேமரா நட்சத்திரங்கள், திரளான நட்சத்திரங்களை போல் அவர் கண்கள் நம்மளை நோக்கமாக பார்த்து கொண்டே இருக்கும். என்ன செய்யறேன் ஏது செய்யறேன் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பார். அவரை கண்ணுக்கு நம்ம தப்பவே முடியாது. கர்த்தர் பிள்ளைங்க நாம பயந்து கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அதே ஒரு அழகு தான். ஆமே. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதா.